ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் டு டாக்டர் நிதின் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம நிதின் கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அவர் பாடி. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டைஜஷனில் என்னென்ன நடக்குது, ஸோ டைஜஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, ஸோ டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஸோ நாங்கள் போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் பிபிடிஸ், ஸோ எம்சிக்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் ஜாயின் தட் வாட்ஸ்அப் குரூப். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த டாபிக், ஓகேவா? ஸோ கம்மிங் டு த டாபிக், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளோட பாடியில் வந்து இருக்குது டியூரிங் டைஜஷன். டைஜஷனில் என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத நாம் இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன் பொறுத்த வரைக்கும் டீப்பாக நம்ம வந்து படிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் என்ன பார்த்தோம்னா கிளாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், ஸோ அதில் உள்ள ஆர்கன்ஸ் பற்றி பார்த்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to study only the structure. பட் இதில் we are going to study the chemistry of digestion. டைஜஷனோட கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ that is the chemical reaction. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய கிளாண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது அதனுடைய ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின் வித் த ஹெல்ப் ஆஃப் HCl. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெப்சினோஜன் இஸ் ஹெல்பிங் டு பிரேக் டவுன் த ப்ரோட்டீன்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இதை ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோட்டீனோட கன்வர்ஷன் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ், இது எல்லாமே தே ஆர் டினோட்டிங் த ப்ரோட்டீன்ஸ் தான். ஓகேவா? இது எல்லாமே ப்ரோட்டீனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஓகேவா? அதனால டோன்ட் வரி, டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் தம். ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ் எல்லாமே தே ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பி ஆக்டட் அப்பான் பை தி என்சைம். இந்த என்சைம் இருக்கு இல்லையா, தீஸ் என்சைம்ஸ் ஆர் ஹெல்பிங் டு கன்வெர்ட் த ப்ரோட்டீன் இன்டு டைபெப்டைட். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸு, ப்ரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா டைபெப்டைட்ஸாக மாற்றுது. ஸோ தீஸ் என்சைம்ஸ் ஆர் ஹெல்பிங் டு கன்வெர்ட் த ப்ரோட்டீன் இன்டு டைபெப்டைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் என்சைம்ஸ், ஸோ அந்த என்சைம்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் அண்ட் கார்பாக்சி பெப்டிடேஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிளர் காலமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஜஷன் சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை வந்து நான் போடுவேன். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். தென் பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன சொன்னால் ஸ்டார்ச். ஆல்ரெடி வி நோ தட் ஸ்டார்ச்சோட டைஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுத்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சலைவரி அமைலேஸ். அந்த அமைலேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்டட் அப்பான் அண்ட் தென் இட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன் இன்டு டைசாக்கரைட். ஸோ ஸ்டார்ச் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன்டு டைசாக்கரைட் வித் த ஹெல்ப் ஆஃப் அமைலேஸ். ஓகே, அடுத்தது ஃபேட். ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கன்வெர்டட் இன்டு டைக்ளிசரைட்ஸ் அண்ட் மோனோக்ளிசரைட். டைக்ளிசரைட்ஸ், ஃபேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய கிளிசரைட்ஸ் வந்து சேர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட். கிளிசரைட்ஸ் அப்படின்னா நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் மாதிரி கிளிசரைட் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த நிறைய கிளிசரைட்ஸ் சேர்ந்து ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபேட்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு டைக்ளிசரைட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லிப்பேஸ். லிப்பேஸோட ஹெல்ப்பால் தே ஆர் கோயிங் டு கன்வெர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குன்னு பாருங்க. டைபெப்டைட்ஸ். டைபெப்டைட்ஸ் அப்படின்னா ரெண்டு பெப்டைட்ஸ் வந்து ஜாயின் ஆகிக்க கூட தான் டைபெப்டைட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் தான். நம்ம வந்து லாஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்துருந்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு டைபெப்டைட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். எகெயின் இந்த டைபெப்டைட் இருக்கு இல்லையா, இந்த டைபெப்டைட் என்ன ஆகணும், தே ஆல்சோ அகெயின் வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு அமினோ ஆசிட்ஸ். டைபெப்டைட்ஸ், ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஆயிருக்குது. ஸோ ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் சேரும்போது நடுவில் வந்து பெப்டைட் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் ஆக
நம்மளுக்கு பெரிய புரோட்டீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த திங் ஆக்சுவல். ஸோ அப்போ நம்மளுக்கு புரோட்டீன் வந்து டைபெப்டைடாக கன்வெர்ட் ஆகுது. அகைன் இந்த டைபெப்டைட் என்ன ஆகுதுன்னா அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் டைபெப்டிடேஸ். ஸோ எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்இன்னு முடியறது எல்லாமே என்சைம்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மால்டோஸ். ஓகேவா? சாரி, மால்டோஸ் இஸ் ஆக்சுவலி மால்டோஸ். ஓகேவா? மால்டோஸோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is converted into glucose plus glucose in the help of maltase. Then lactose. Lactose என்ன ஆகுது? It is going to convert into glucose with the help of lactase enzyme. Sucrose. Sucrose என்ன ஆகுது? It is going to convert into glucose plus fructose in the help of sucrase. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா nucleotides are going to convert into nucleosides with the help of nucleotidase. Then nucleosides are converted into sugars plus bases with the help of nucleosidase. And then monoglycerides and diglycerides. இது என்ன அப்படின்னா these are fat. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சைடில் பார்த்துருந்தோம். ஃபேட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு டை அண்ட் மோனோகிளிசரைட்ஸ். எகைன் இந்த டை அண்ட் மோனோகிளிசரைட்ஸ் என்ன ஆகுதுன்னா they are going to convert into fatty acids plus glycerol with the help of lipase. Lipase நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். lipase is always denoting that fat. ஃபேட்டை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் தான் lipase. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் விச் ஆர் டேக்கிங் பிளேஸ். ஸோ எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்இயில் முடிஞ்சதுனாலே தட் இஸ் கோயிங் டு பி அன் என்சைம், பிரேக்கிங் டவுன் என்சைம் சொல்லலாம். ஸோ டைபெப்டைட்ஸை பிரேக் பண்ணக்கூடியது டைபெப்டிடேஸ், மால்டோஸை பிரேக் பண்ணக்கூடியது மால்டேஸ், லாக்டோஸை பிரேக் பண்ணக்கூடியது லாக்டேஸ். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். அண்ட் தென் இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாட்டுக்கு வரோம். தட் இஸ் த கலோரிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ என்னன்னா திஸ் ஃபிசியாலஜிக்கல் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு நீட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் வேல்யூ. இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசங்கள் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன கீ மாதிரி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். ஸோ என்ன எழுதணும்னா சிபிஎஃப். ஓகேவா? சிபிஎஃப் எப்போவுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஃப் அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு 4.1, ஸோ அகெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரோட்டீன்ஸ்க்கு 5.65, அகெயின் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஃபேட்ஸுக்கு 9.45 வருது. இது வந்து கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ. ஓகேவா? இப்போ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், சிபிஎஃப் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ 4.1 கிலோ கலோரி பெர் கிராம், 5.65 கிலோ கலோரி பெர் கிராம் அண்ட் 9.45 கிலோ கலோரி பெர் கிராம். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஃப் ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இது. ஓகேவா? சிபிஎஃப். அகைன் ஃபிசியாலஜிக்கலையும் அதே தான் சிபிஎஃப். பட் ஃபிசியாலஜிக்கலில் கார்போஹைட்ரேட்டுக்கும் ப்ரோட்டீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இருக்கும் வேல்யூ 449 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே? ஸோ ஃபிசியாலஜிக்கல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 449 எந்த ஒரு டெசிமலில் வராது, பாயிண்ட்ல எதுவுமே வராது, கம்ப்ளீட் ஹோல் நம்பர்ஸாக தான் வருது 449. அதே மாதிரி கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஃப். ஸோ 4.1, 5.65 அண்ட் 9.45 இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கலோரிஃபிக் வேல்யூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியமான ஒரு பார்ட். தென் கண்ட்ரோல் ஆஃப் டைஜஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நர்வ்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஸோ இதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கண்ட்ரோல் டைஜஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நியூரல் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஸோ நர்வஸ் சிஸ்டமும் கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்மோன்ஸும் நம்மளுடைய டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இப்போது என்ன நடக்கும்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணியை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் சீயிங் தட் பிரியாணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சலைவா இஸ் செக்ரீட்டிங், எச்சு ஊறுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தட்ஸ் தட். அப்போ பிரியாணியை பார்த்த ஆஃப்டர் தட் வி ஹாவ் ஸ்டிமுலேஷன் ஆர் செக்ரீஷன் ஆஃப் சலைவா. பாருங்க, sight, smell or the presence of food in the oral cavity can stimulate the secretion of saliva. இதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஒரு ஃபுட்டை பார்த்தது உடனேயே நம்மளோட பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிக்னல்ஸ் வந்து போய் ஓகே இந்த ஃபுட்டை வந்து இவன் சாப்பிட போகிறான் அப்படின்ற ஒரு இதுக்கு போய் என்ன ஆகும் அப்படின்னா we are going to get the thing. ஓகேவா? ஸோ get the stimulation of
செக்ரீஷன் ஆஃப் த சலைவா. ஓகேவா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டைனல் செக்ரீஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட் பை த நியூரல் சிக்னல்ஸ். ஓகேவா? நம்ம கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டைனலில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆகக்கூடியது பேஸ்ட் ஆன் த நியூரல் சிக்னல்ஸ் தான். ஓகேவா? நியூரல் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் தே ஆர் ஆல்சோ போத் லோக்கல் அண்ட் த்ரூ சிஎன்எஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு எல்லாமே சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதோட ஹெல்ப்பால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்க போகுது. ஓகேவா? தென் ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆல்சோ தே ஆர் ஹெல்பிங் இன் தி செக்ரேஷன் ஆஃப் டைஜஷன். ஓகேவா? டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேஸ்ட்ரிக் அஸ் வெல் அஸ் இன்டெஸ்டைனல் மியூகோஸால இருக்கக்கூடிய கிளாண்ட். ஸோ நம்ம அந்த கிளாண்ட்ஸை பற்றி எண்டோக்ரைனாலஜி, அதாவது ஹார்மோனல் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற லாஸ்ட் லெசனில் ஒன்று இருக்குது, கெமிக்கல் கோஆர்டினேஷன் கண்ட்ரோல். அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு ஐ வில் பி டீச்சிங் யூ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹார்மோனல் அண்ட் நியூரல் கண்ட்ரோல் ஆஃப் தி டைஜஷன். ஓகேவா? இப்போ அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் இஸ் பாஸ்ட் த்ரூ த இன்டெஸ்டைனல் மியூகோசா இன்டு த பிளட். ஸோ பிளட்ல நம்ம வந்து நியூட்ரியன்ஸை எடுக்கிறோம். ஸோ பிளட் இஸ் கோயிங் டு அப்சார்ப் த நியூட்ரியன்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு 3 விதமாக நடக்குது: passive transport, active transport and facilitated transport. So passive, active and facilitated transports. ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல passive, active, facilitated என்னன்னு பார்த்துடலாம். passive அப்படின்னா from a region of higher concentration to lower concentration, no energy அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட இன்னொரு பேர் அப்படின்னா டவுன் ஹில் ப்ராசஸ். டவுன் ஹில். ஸோ இப்போ மலை மேலே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லைடு இருக்குது, ஸ்லைடில் வந்து மேலேருந்து நீங்கள் சறுக்குறீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் எனி எனர்ஜி. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியே உங்களை கீழே பிடிச்சி இழுத்துரும். ஸோ தட் இஸ் டவுன் ஹில் ஆர் பேசிவ் ப்ராசஸ். ஆக்டிவ் ப்ராசஸ்னு என்னன்னா அப்ஹில் ப்ராசஸ். நீங்கள் ஒருவேளை ஒரு மாடிப்படியை ஏறணுமோ இல்லைனா ஏதாவது மலையில் ஏறணும் அப்படின்னா யூ நீட் மோர் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ தேட் எனர்ஜி இஸ் ப்ரொவைடட் பை தி சம் என்சைம்ஸ். ஸோ தேட் இஸ் கால்ட் ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படின்னா இட் நீட் எனர்ஜி. ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேனல்ஸ் இருக்கும். ஸோ எனி ஒரு பிரிட்ஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரோடு இருக்குது, இங்கே ஒரு ரோடு இருக்குது, இந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு நம்ம கிராஸ் ஆகிறதுக்கு தேர் இஸ் அ பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். தே ஆர் மேக்கிங் எ ஃபெசிலிட்டி டு கிராஸ் த ரோட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். தென் இது இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம், இப்போ என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் அண்ட் என்ன மாதிரியான இது எல்லாமே they are going to absorb அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா first glucose and amino acids are going to absorb by diffusion. simple diffusion மூலமா absorb ஆக போகுது. simple diffusion is nothing but ஸோ சாதாரணமாக ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா ஸோ ஃப்ரம் இந்த இது ஹையர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இது லேயர் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு சென்டரில் ஏதாவது ஒரு டிஃப்யூஷன் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? எனி மெம்பரேன், அந்த மெம்பரேன் மூலமாக பாஸ் ஆகி போகிறது தான் சிம்பிள் டிஃப்யூஷன். Okay, again some another substances like glucose and amino acids, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா some glucose and amino acids வந்து facilitated transports நம்மளுக்கு வந்து diffuse ஆகும். ஓகேவா? that is with the help of carrier proteins. carrier proteins நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ சேனல்ஸ். ஓகேவா? மேக்கிங் ஆஃப் சேனல்ஸ். இந்த சேனல்ஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா they are going to transport the glucose and amino acids with the help of facility like channels. And then வந்து பார்த்தீங்க அப்படின்னா transport of water which depends upon the osmotic pressure. ஓகேவா? osmotic gradient. transport of water. ஓகேவா? transport of water வந்து it is based on the osmotic gradient. so osmotic gradient. ஓகேவா? transport of water வந்து osmotic gradient பேஸில் இருக்கும். எப்பவுமே நமக்கு தெரியும் வாட்டர் அப்படின்னா வந்துட்டாலே ஆஸ்மாசிஸ் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ்மாட்டிக் gradient அப்படின்னா வாட்டர் வந்துட்டு சேம் from the region of higher concentration to a region of lower concentration வந்து நம்மளுக்கு நடக்குது. ஓகேவா? தென் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் தென் சம் அயான்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போ நம்மளுக்கு இதில் பார்க்க வேண்டியது குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் நடக்குது. சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாகவும் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ட்ராவல் ஆகுது, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் மூலமாகவும் வருது, ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட்டு and then active transport மூலமாகவும் வருது. ஓகேவா? osmotic gradient is nothing but the same but related to water சம்மந்தப்பட்ட வருது வந்து பார்த்தீங்கன்னா osmotic gradient. ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு transport of or absorption of
நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த பாடி. ஓகேவா? இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்ஸ் பார்க்கலாம். ஃபேட்ஸ் வந்து எப்படி இதாகுது அப்படின்ற ப்ராசஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் ப்ராட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே cannot பி அப்சார்பபிள் டைரக்ட்லி இன்டு த பிளட். பிளட்ல ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக அப்சார்ப் ஆக முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேட்ஸ் என்ன நடக்க போகுது, ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் cannot பி அப்சார்ப்ட். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் கோயிங் டு பிரேக் டவுன் இன்டு மிசல்ஸ். ஓகேவா? ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏற்கனவே ஃபேட்டி ஆசிட்ஸ் சின்னதாக தான் இருக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு பிரேக் டவுன் அண்ட் மேக் இன்டு மிசல்ஸாக மாத்திரம். அகைன் திஸ் மிசல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பி கோட்டட் வித் ப்ரோட்டீன்ஸ். ஸ்கைலோமைக்ரான்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபேட் இஸ் கோட்டட் வித் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா கைலோமைக்ரான்ஸ். ஸோ ஃபேட் இஸ் கோட்டட் வித் ப்ரோட்டீன்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ ஃபேட்ஸ் என்ன ஆகுது, தே ஆர் கோயிங் டு பி கோட்டட் வித் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் மாலிக்யூல் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, இட் இஸ் த ஃபேட் மாலிக்யூல். ஓகே, அண்ட் நவ் இந்த ஃபேட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ளூ கலர் இஸ் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிரும். ஓகேவா? வில் பி கவரிங் த ஃபேட். இப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் கைலோமைக்ரான். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் கைலோமைக்ரான். இப்போ இந்த கைலோமைக்ரான்ஸ் என்ன ஆக போகுது, they are going to drain into the lymph அப்படின்னா it is nothing but it is the fluid. இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் பிளட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். அகைன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன், எல்லாத்தோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வந்து எங்கே நடக்கும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு சின்ன ஒரு குவிஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் டைஜஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் ஸ்டொமக் and maximum absorption is taking place in small intestine. This is the main thing. ஓகேவா? இப்போ the absorbed substance என்ன ஆக போகுது, they are going to reach the cells. நம்மளுக்கு தேவையான செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த absorbed substance எல்லாமே போக போகுது. This process is called as assimilation. ஓகேவா? Assimilation is nothing but absorbed substance finally reaches the tissues. ஸோ நம்ம அப்சார்ப் பண்ணக்கூடிய எல்லா விதமான எனர்ஜியும் தேவையான இடத்துக்கு போகுது, தேவையான செல்ஸுக்கு போகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அசிமிலேஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் as well as கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அது உங்களுக்கு குழப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் முடிஞ்சு நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அன்டைஜஸ்டட் அண்ட் அன்அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் ஆர் பாஸ்ட் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் பாஸ் ஆகுது. ஓகேவா? இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுன்னா அப்சார்ப் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் சர்டன் ட்ரக்ஸு, வாட்டர், மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் கோயிங் டு அப்சார்ப். செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சம் லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ், ஆயிலி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? சாதாரணமாக சொல்லப்போனால் சளி இருக்கு இல்லையா, சளி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு லூப்ரிகேட் த பேசேஜ். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை லூப்ரிகேட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலமாக பாஸ் ஆகி கடைசியாக ஆனஸில் வந்து வெளியே ஏற்றிடலாம். ஸோ தேட்ஸ் த செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேவா? ஸோ வாட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீக்கஸ், த அன்டைஜஸ்டட் அண்ட் அன்அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் கால்ட் அஸ் ஃபீக்கஸ் are entered into the cecum of large intestine through ileocecal valve. So ileocecal valve அப்படின்னா என்ன அர்த்தம்னா இலியம் அப்படின்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆன இலியமுக்கும் சீக்கம் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேவா? அப்போ சீக்கம் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் இலியம் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனில் ஒரு வால்வ் இருக்கும். தட் வால்வ் இஸ் கால்ட் அஸ் இலியோசிக்கல் வால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் வச்சுக்கோமே. திஸ் இஸ் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேவா? ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இப்படியே வந்து ஜாயின் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் தான் இதான் திஸ் இஸ் கால்ட் அஸ் த சீக்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் சம்வாட் என்லார்ஜாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சீக்கம், திஸ் இஸ் கால்ட் அஸ் இலியம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஓப்பனிங், அதில் ஒரு வால்வ் இருக்குது. தட் வால்வ் இஸ் கால்ட் அஸ் இலியோசிக்கல் வால்வ். இந்த வால்வு மூலமாக தான் நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகுது. அகெயின் லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து அப்படியே ஃபார்ம் ஆகி ஒரு ஃபீக்கல் மேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளுடைய ஆனஸில் வந்து வி ஆர் கோயிங் டு எக்ஸ்கிரேட் இட். ஓகேவா?
இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஜஷன் சொல்கிறோம். இப்போ டிசார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஓகேவா? டிசார்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். திஸ் இஸ் காஸ்ட் டியூ டு லிவர் அஃபெக்ஷன். லிவர் வந்து அஃபெக்ட் ஆயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஜாண்டிஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு லிவர். ஓகேவா? ஸோ ஸ்கின் அண்ட் எல்லோ வந்து ஸ்கின் அண்ட் ஐஸ் வில் பி டர்னிங் டு எல்லோ. ஸோ ஸ்கின்னு ஐஸ் எல்லாமே எல்லோ கலரில் மாறிடுது டியூ டு த பைல் பிக்மெண்ட்ஸ். ஸோ பைல் பிக்மெண்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் கிவிங் த கலர் டு த ஃபீக்கல் மேட்டர். ஸோ நம்மளுடைய எக்ஸ்கிரீஷன் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் இட் இஸ் எல்லோ இன் கலர் அப்படி தானா. ஸோ அந்த எல்லோ கலர் எதுக்காக வருது அப்படின்னா டியூ டு த பைல் பிக்மெண்ட். ஓகேவா? பைல் பிக்மெண்ட்ஸ் ஆர் ரீசன் ஃபார் த கலர் ஆஃப் த ஃபீக்கல் மேட்டர், கலர் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஐஸ் வந்து எல்லோ கலரில் மாறிடுது. ஸோ தென் வாமிட்டிங். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வாமிட் வந்து நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாமிட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஆக்சுவலி ப்ரெசென்ட் இன் மெடுலா. ஓகேவா? ஒருவேளை இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் வருது அப்படின்னா அது எங்கேருந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்ட் ஆகுதுன்னா மெடுலால இருந்து தான். மெடுலா தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு இனிஷியேட் த வாமிட். ஸோ நம்மளுக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி ஒருவேளை ட்ராவலிங் டைம்லையோ வாமிட் எடுக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா மெடுலா இஸ் கோயிங் டு கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஸ்டொமக். ஸ்டொமக்கில் உள்ள மசில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் வாமிட். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் தி வாமிட்டிங் ஆர் ஃபீலிங் ஆஃப் நாசியா. நாசியா இஸ் நத்திங் பட் ஃபீலிங் ஆஃப் வாமிட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயரியா. டயரியா இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவல் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டயரியா இருக்கும். ஸோ நம்மளுடைய பவல் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீக்கல் மேட்டர் அதாவது வேஸ்ட் மேட்டரை வெளியேற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் வில் பி சம் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் ஒருவேளை அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த அதிகமான ஃபீக்கல் மேட்டர் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதாவது இன்க்ரீஸ்ட் லிக்விடிட்டி ஆஃப் ஃபீக்கல் டிஸ்சார்ஜ். இன்க்ரீஸ்ட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் லிக்விடிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயரியா வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஃபுட்டு வந்து ஒழுங்காக அப்சார்ப் ஆகாது. சாப்பிட்றது எல்லாமே அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் டயரியா. தென் கான்ஸ்டிபேஷன் அப்படியே ஆப்போசிட் டு த டயரியா. இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபீக்கஸ் ஆர் ரீடைன்ட் வித்தின் த கோலான். ஓகேவா? காலனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீடைனாக இருக்கும். பவல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். ஸோ நம்ம அதில் என்ன பார்த்துருந்தோம்? அதிகமான பவல் மூவ்மெண்ட் பார்த்துருந்தோம். இதில் நோ பவல் மூவ்மெண்ட் ஆர் ரொம்ப ரொம்ப லோவரான பவல் மூவ்மெண்ட் தான். ஓகேவா? அடுத்ததாக இன்டைஜஷன் பாருங்கள். இன்டைஜஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒழுங்காக செரிமானம் அதாவது ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது தான் இன்டைஜஷன். இது எதனாலலாம் வரலாம் அப்படின்னா வந்துட்டு என்சைம்ஸ் இல்லாத காரணம். ஒருவேளை ஏதாவது கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊண்டு இன்ஜுரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வராது. அப்புறம் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபுட் பாய்சன், அப்புறம் ஓவர் ஈட்டிங் அதிகமாக சாப்பிட்றது மூலமாக, ஸ்பைசி ஃபுட்ஸ் ஆர் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு இன்டைஜஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிசார்டர்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். தென் இதுவும் இன்னொரு டிசார்டர் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். இது லாஸ்ட் டைம் நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கோட பின்னாடி புக்கில் கொடுத்துருந்தாங்க, பின்னாடி பார்ட்டில் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் பேஜில். பட் இந்த வாட்டி தே ஆர் இன்க்ளூடட் இன் த லெசன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர். ஓகேவா? இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். மராஸ்மஸ் இஸ் நத்திங் பட் சேம் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் தான். பட் அதில் கலோரிஸும் டிஃப்யூஸ் ஆகும். கலோரிஸ் இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட். கலோரிஸும் நம்மளுக்கு வந்து டெஃபிஷியன்சி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராஸ்மஸ் வந்து வருது. அப்புறம் வந்து குவாஷியோர்கர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் நோ கலோரி டெஃபிஷியன்சி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாஷியோர்காருக்கும் மராஸ்மஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் நீட் 2019 or 18 நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் இன்ஃபேண்ட்ஸ் லெஸ் தேன் 1 இயர் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு மட்டும்தான் இது அஃபெக்ட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோர் தேன் 1 இயர் இருக்கக்கூடிய சைல்டுக்கு வந்து குவாஷியோர்கர் வரும். ஓகேவா? இதில் மராஸ்மஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப லீனாக இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க. அப்புறம் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிகம்ஸ் ட்ரை, தின், அப்புறம் சுருங்கி இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? எகெயின் நம்மளுக்கு வந்து குவாஷியோர்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின்னிங் ஆஃப் லிம்ஸ் இருக்கும், சேம் தான். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் ஆர் எக்ஸசிவ் இடிமா அப்படின்னா ஸ்வெல்லிங். நம்மளுடைய வயிற்று பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ நான் வந்து பிக்சர் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த குவாஷியோர்கர். ஓகேவா? குவாஷியோர்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாஷியோர்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் சி த லார்ஜஸ்ட் பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மராஸ்மஸ். ஸோ கையை அளந்து பார்க்குறாங்க பாருங்கள், ரொம்ப தின் லிம்ஸாக இருக்கும். லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஸ்னால் கை,
ஓகேவா? கையும் காலும் தான் லிம்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாமே ரொம்ப தின்னா இருக்கும். குவாஷியோகுலர்லயும் அதே மாரி தான் இருக்கும். பட் ஸ்டொமக் இஸ் வெரி வெரி லார்ஜ். தட் இஸ் பெல்லி இஸ் வெரி வெரி லார்ஜ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஸோ நத்திங், நோ ப்ராப்ளம். நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம், அப்சார்ப்ஷன் பார்த்துருக்குறோம், அண்ட் தென் டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துருக்குறோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் டாக்டர் நிதின் கிளாஸஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிருங்க. அதில தான் உங்களுக்கு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த கம்ப்ளீட் டைஜஷன் சாப்டரோட பிளேலிஸ்ட் ரெடியா இருக்குது. ஸோ நீங்க அதில போய் வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.